வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம ஒரு சின்ன வரலாற்று வகுப்பு மாதிரி ஒரு முக்கியமான புதிரை விடுவிக்க போறோம். தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலத்தையே நிர்ணயிச்ச ஒரு எண்ணோட கதை இது. இந்த எண் 234 தமிழ்நாடு தேர்தல்னு சொன்னாலே நம்ம காதுல திரும்ப திரும்ப ஒலிக்கிற ஒரு நம்பர் இது. சொல்லப்போனா இதுதான் இங்க இருக்கிற ஒரு மேஜிக் நம்பர். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் கரெக்டா இந்த 234? ஏன் ஒரு ரவுண்டா 200ஓ 250ஓ இல்ல? இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதை இருக்கு. அது தற்செயலா வந்த ஒரு நம்பர் இல்ல. வாங்க அந்த வரலாற்று பயணத்தை நாம இப்ப ஆரம்பிக்கலாம். நம்மளோட இந்த பயணத்துல நாம இந்த 5 முக்கியமான கட்டங்களை கடந்து போய் அந்த 234ங்கிற எண்ணுக்கு பின்னால இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோம். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். தமிழ்நாட்டு அரசியலோட மொத்த கூட்டணி கணக்குகளும் இந்த ஒரு நம்பரை சுத்தி தான் நடக்குது. ஆட்சி அமைக்கணும்னா 118 சீட்டு ஜெயிக்கணும். இந்த ஒரு நம்பர் தான் அரசியல் ஆட்டத்தோட முழு களத்தையுமே தீர்மானிக்குது. ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, இந்த 234ங்கிற எண் ஏதோ தானாவோ இல்ல இயல்பாவோ வந்துடல. இது ரொம்ப கவனமா திட்டமிட்டு எடுத்த ஒரு முடிவு, ஒரு விதிவிலக்கா செஞ்ச ஒரு விஷயம். இப்போ வாங்க எல்லாரும் ஒரு டைம் மெஷின்ல ஏறி 1963ஆம் வருஷத்துக்கு போவோம். அப்போதான் 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சு இந்தியா முழுக்க ஒரு பெரிய வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போதான் நம்ம கதைக்குள்ள முக்கியமான ஆளுங்க வர்றாங்க. அவங்கதான் தொகுதி மறுவரையறை ஆணையம். அதாவது இந்தியாவோட தேர்தல் வரைபடத்தையே மாத்தி வரையற டீம். நீதிபதி ஜே.எல். கபூர் தலைமையில இந்த ஆணையம் அந்த வேலைய ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ரெண்டு முக்கியமான வேலை தான் இருந்துச்சு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி எத்தனை எம்பி தொகுதிகள் எத்தனை எம்எல்ஏ தொகுதிகள்னு முடிவு பண்றது. இப்ப கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவங்க ஒரு முக்கியமான விதிய கண்டிப்பா பின்பற்றணும். என்னன்னா, ஒரு மாநிலத்தோட சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை அங்க இருக்கிற மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையோட ஒரு முழு மடங்கா இருக்கணும். அதாவது 5 மடங்கு 6 மடங்கு 7 மடங்கு அப்படி. இந்த சின்ன கணக்கு விதிதான் பெரிய பிரச்சனையே கொண்டு வந்தது. அந்த தொகுதி மறுவரையறையப்போ நம்ம மெட்ராஸ் மாகாணத்தோட மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 41லிருந்து 39ஆ குறைஞ்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம சட்டமன்றத்துல 206 இடங்கள் இருந்துச்சு. இப்போ புதுசா எத்தனை இடம்னு தீர்மானிக்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா நின்னுச்சு. அது வரைக்கும் மெட்ராஸ்ல ஒரு எம்பி தொகுதிக்கு 5 எம்எல்ஏ தொகுதின்ற விகிதம் தான் இருந்துச்சு. அதாவது 5ன்ற மடங்கு. இந்த விதியை அப்படியே பயன்படுத்தி இருந்தா 39 5ஆல பெருக்கி சட்டமன்ற தொகுதிகள் 195 குறைஞ்சிருக்கணும். யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே 206 இடங்கள் இருந்த நிலைமையில 195ஆ குறைக்கிறதுனா என்ன அர்த்தம்? சட்டமன்றம் சின்னதாகிடும், எம்எல்ஏக்கள் கம்மியாயிடுவாங்க. அப்போ ஒரு எம்எல்ஏ கவனிக்க வேண்டிய பகுதியும் மக்களும் அதிகமாயிடுவாங்க. இது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருந்திருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சிக்கலான நேரத்துல தான் அந்த ஆணையம் ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சாங்க. மத்த மாநிலங்களுக்கு செஞ்ச மாதிரி இல்லாம மெட்ராஸுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் முடிவு எடுத்தாங்க. அவங்க கண்டுபிடிச்ச தீர்வு ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். சட்டமன்றத்தை சுருக்கிறதுக்கு பதிலா அந்த பெருக்கிற எண்ணையே மாத்திரலான்னு முடிவு பண்ணாங்க. அது வரைக்கும் 5ஆ இருந்த மடங்க 6ஆ மாத்துனாங்க. இப்போ கணக்கு மொத்தமா மாறுது பாருங்க. 39 மக்களவை தொகுதிகளை அந்த புது மடங்கான 6ஆல பெருக்க நமக்கு கிடைச்சது 234. சட்டமன்றம் சுருங்குறதுக்கு பதிலா இன்னும் பெருசாச்சு. அன்னிக்கு கிடைச்ச அந்த நம்பர் தான் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்குது. சரி, இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னு நீங்க கேட்கலாம். இத புரிஞ்சுக்கணும்னா மத்த மாநிலங்கள்ல அப்ப என்ன நடந்துச்சுன்னு நாம பார்க்கணும். இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. மேற்கு வங்கம், கேரளா, அஸ்ஸாம் மாதிரி மத்த மாநிலங்கள்ல அவங்க ஏற்கனவே இருந்த மடங்க அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஆனா மெட்ராஸ் மாகாணத்துக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு கொடுத்து மடங்க 5லிருந்து 6ஆ ஏத்தினாங்க. இந்த ஆணையம் செஞ்சது வெறும் ஒரு கணக்கு திருத்தம் இல்ல, இது ஒரு ஜனநாயக வடிவமைப்பு. அரசியல்வாதிகள் இல்ல, வெறும் 3 ஆணையர்கள் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டோட அரசியலோட நீண்டகால கட்டமைப்பையே வடிவமைச்சிருக்காங்க. அந்த ஒரு முடிவோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. 1963ல போட்ட இந்த ஒரே கணக்கு தான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசியலோட அஸ்திவாரம். யோசிச்சு பாருங்க, இதனால நமக்கு அதிக எம்எல்ஏகள் கிடைச்சாங்க. மக்களோட பிரச்சனைகளை இன்னும் நுணுக்கமா சட்டமன்றத்துல பேச முடிஞ்சது. கூட்டணி கணக்குகள், தேர்தல் உத்திகள்னு எல்லாமே இந்த எண்ணால மாறிப்போச்சு. ஒரு சின்ன தொழில்நுட்ப முடிவு பல பத்தாண்டுகளோட அரசியல் போக்கையே மாத்திருக்கு. இது ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு கத்துக் கொடுக்குது. சில நேரங்கள்ல ஜனநாயகம்ங்கிறது தெருவுல நடக்கிற பேரணிகள்ல மட்டும் வடிவமைக்கப்படுறது இல்ல. இந்த மாதிரி அமைதியான அறைகள்ல போடப்படுற கணக்குகளையும் எடுக்கப்படுற முடிவுகளையும் பொறுத்துதான் வடிவமைக்கப்படுது.
அதனால அடுத்த தடவை நீங்க 234ங்கிற எண்ணை கேட்கும்போது அது ஏதோ விதியால வந்தது இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு திட்டமிட்ட கணக்கீடு. அது மக்களுக்காகவே செய்யப்பட்ட ஒரு விதிவிலக்கு. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையும் சரி, நம்ம அரசியலையும் சரி, இது மாதிரி நமக்கு தெரியாம வேற என்னென்ன கண்ணுக்கு தெரியாத விதிகளும் வடிவமைப்புகளும் தீர்மானிக்குது? யோசிச்சு பாருங்க.